வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாவட்ட அளவிலும் தாலுக்கா அளவிலும் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆண் பெண் திருநங்கைகள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்களும் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மாவட்டத்தில் இது போன்ற அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி பார்க்குறதுன்றதை முதல்ல பார்த்து வந்துடுவோம். அனைத்து மாவட்டத்திற்கான லிங்க் அடங்க இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அந்த மாவட்டத்தில் போய்ட்டு இதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மாவட்டங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அதை வந்து செலக்ட் பண்ணி போனீங்கன்னா அந்த மாவட்டத்துக்கான வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இதற்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் செய்தும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கான அறிவிப்பை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதில் போய்ட்டு புதுக்கோட்டை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜுக்கு வரும். புதுக்கோட்டை மாவட்ட நீதிமன்றம். டிஎல்எஸ்ஏ புதுக்கோட்டை ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பாராலீகல் வாலண்டியர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முதல்ல நம்ம எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் புதுக்கோட்டை சட்ட தன்னார்வலர்கள் விண்ணப்ப படிவம். ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. விண்ணப்பதாரர் பெயர் இன் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். தகப்பனார் பெயர், வசிப்பிட விலாசம், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், வயது, பாலினம், ஆணா பெண்ணா திருநங்கையான்றத பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணிவிடுங்க. கல்வி மற்றும் தொழில் தகுதிகள், எஜுகேஷ்னல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், சமூக சேவையில் அனுபவம் இருந்தால் என்னுடைய டீட்டெயில்ஸ், தொழில், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, எப்பகுதியில் சட்ட தன்னார்வலராக பணி செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாரி இருக்கும். புதுக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், கந்தர்வக்கோட்டை, இலுப்பூர், கரம்பக்குடி, கீரனூர், மணமேல்குடி, பொன்னமராவதி, திருமயம், விராலிமலை. தாங்கள் ஏற்கனவே சட்டம் சார்ந்த தன்னார்வலராக பணிபுரிந்திருந்தால் விவரம் மற்றும் செய்த பணிகள் குறித்து தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எழுதணும். குற்ற வழக்குகளில் ஏதேனும் நீங்கள் சம்மந்தப்பட்டவராக இருந்தால் அதன் பற்றிய விவரம் வந்து குறிப்பிடணும். இடம் நாளை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க. இல்லை மிகவும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் சார்ந்த தன்னார்வலர் பணி பார்த்திங்கன்னா நிரந்தர பணி அல்லது நிரந்தரமான பணி கிடையாது, தற்காலிகமானது.
மற்றும் அதற்கு ஊதியம் எதுவும் கிடையாது. சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் மட்டும் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி நிரந்தரம் செய்ய உரிமை எதுவும் கோர முடியாது சொல்லிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். என்னைக்குள்ள 27/5/2024 விண்ணப்பிக்கணும். மாலை 5 மணிக்குள் விண்ணப்பித்திடணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, தலைவர், முதன்மை மாவட்ட நீதிபதி, மாவட்ட சட்ட பணிகள் ஆணையம், புதுக்கோட்டை என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கணும். ஸோ நீங்கள் விண்ணப்பித்த பிறகு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29/5/2024 காலை 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதற்கான நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் இருக்கும் சமரச தீர்வு மைய அலுவலகத்தில் ஏடிஆர் பில்டிங்கில் நேர்முக தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம், சட்ட தன்னார்வலர்கள் பணிக்கு விண்ணப்பிக்க அழைப்பு. புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் மற்றும் வட்ட சட்டப்பணிகள் குழு அறந்தாங்கி, ஆலங்குடி, ஆவுடையார் கோவில், கந்தர்வக்கோட்டை, இலுப்பூர், கரம்பக்குடி, கீரனூர், மணமேல்குடி, பொன்னாமராவதி, திருமயம், விராலிமலை ஆகிய அலுவலகங்களில் சட்ட தன்னார்வலராக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இதுக்கு விண்ணப்பம் சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், MSW பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞராக பதிவு செய்யும் வரை அரசியல் அமைப்பு சாராத பொது சேவை புரியும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்த உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பணிபுரியும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்த உறுப்பினர்கள், நீண்ட கால தண்டனை பெற்று சிறையில் இருந்து வரும் நன்னடத்தை கொண்ட கல்வி பயின்ற சிறைவாசிகள் இவர்களாம் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவானது சட்ட தன்னார்வலராக சேவை புரிய விருப்பம் உள்ளவரிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கிறது. வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 12 நபர்களும், குடியாத்தம் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 3 நபர்களும், காட்பாடி வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 3 நபர்களும், ராணிப்பேட்டை வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 6 நபர்களும், ஆற்காடு வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 2 நபர்களும், வாலாஜாப்பேட்டை வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 2 நபர்களும், அரக்கோணம் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 6 நபர்களும், சோளிங்கர் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 2 நபர்களும், திருப்பத்தூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 6 நபர்களும், வாணியம்பாடி வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 3 நபர்களும், ஆம்பூர் வட்ட சட்டப்பணிகள் குழுவிற்கு 3 நபர்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா மே 20 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான தகுதிகள் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடைபெறும் தேதி மற்றும் இடம் மேற்கண்ட இணையதள முகவரி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற விவரங்களுக்கு வேலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தை அணுகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, செயலாளர், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஏடிஆர் கட்டிடம், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், சத்துவாச்சாரி, வேலூர் 9 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.